மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எதிரிகள் அதிகமாகவே உருவாகி கொண்டேதாங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க தொழில் வைத்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருந்திருப்பீங்க. இன்னொரு நேரத்தில் உங்களுக்குன்னு எதிரிகள் அதிகமாக உருவாவாங்க. நீங்கள் எதையும் நேர்மையாக செய்து கொண்டிருந்தாலும் சிலர் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டேதாங்க இருப்பாங்க. உங்களுடைய தொழிலையோ உங்களையோ எப்படி கீழே தள்ள வேண்டும், வாழ்க்கையில நீங்க ஒரு கோலை உங்களுக்குன்னு ஒரு சில குறிக்கோள்களை வைத்திருப்பீங்க. அந்த குறிக்கோள்களை வைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இதுவரைக்கும் உழைத்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா அந்த முன்னேற்றங்கள் சில மனிதர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் வெளியூருக்கு உள்ளூரிலிருந்து வெளியூருக்கு போய் தொழில் செய்து கொண்டிருப்பீங்க. அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். ஆனா நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து எப்படியெல்லாம் நம்ம மக்கள்களை கவர வேண்டுமோ அப்படியெல்லாம் நீங்கள் கவர்ந்து கொண்டிருப்பீங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்க வாழ்க்கையில முன்னேறி கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களிடம் உங்களை எப்படி கீழே தள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் உங்களுக்கு எதிரிகளாக மாறவும் செய்வாங்க. அவங்களும் எத்தனையோ சில செயல்களை உங்களுக்கு எதிராக செய்தும் கொண்டும் தாங்க இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்களும் உங்களுக்கு எதிராகவே மாறியிருக்கும். தேவையில்லாத ஒரு போட்டி சூழல்கள், பின்னால் பேசக்கூடிய சூழல்கள், அவங்களுடைய முயற்சிகளை குறைக்க முயற்சி செய்பவர்கள் என அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் உருவாகி இருப்பாங்க. அது அவர்கள் அனைவருமே உருவாகி உங்களை அது பாதித்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க அதே ஒரு நேரத்துல எதுவும் செய்யாமல் இருந்தாலும் எதிரிகள் உருவாவானது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனா இந்த அனுபவம் உங்களை எச்சரிக்கையாக இருக்க கற்றுக் கொடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த விதமான வேலைகளை செய்தாலும் அதில் கவனமாக செய்யுங்கள். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு எதிரியாகவும் இருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வேலைகளில் கவனத்தை மட்டும் செலுத்திக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். பணவரவு விஷயத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இதுவரைக்கும் ஏற்படத்தான் செய்தது. நிதி விஷயங்களில் ஒரு தடையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வராமல் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கும். இல்லை என்றால் முற்றிலும் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருக்கவும் செய்திருக்குங்க. செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலும் வருமானம் உங்களுக்கு குறைவாக இருந்திருக்கும். இந்த ஒரு நிலை உங்களுக்கு மிகவும் ஒரு சிக்கல்ல உங்களை ஆரம்பத்தில் ஆழ்த்திருக்கும். ஆனால் இது எப்படி நீங்க சமாளிக்க என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அந்த அனுபவத்தை நீங்கள் பணத்தை மதிக்க வேண்டும். திட்டமிட்டு கையாண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில திட்டம் போட்டு வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல பலன்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பணம் ரீதியான பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தீரவும் செய்யுங்க. சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக உங்களுக்குள்ள மாறவும் செய்யும். சாதாரணமாக எளிதாக தீர்க்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அது பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த ஒரு இடத்தில் வைத்து அனைவராலும் பேசப்படும். சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய பெரிய சண்டைகளாக மாறியிருக்கும். ஆனால் அதை நீங்கள் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது பேசி முடிக்க வேண்டிய விஷயம் தானே, இது ஏன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு போகுது, இவ்வளவு பிரச்சனையாக மாறுகிறது என்று உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளாக கூட நிச்சயமாகவும் இருக்கலாம். நீங்கள் நினைக்காத அளவுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு சில சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு நிலைமை உங்களுடைய மனதளவில் சோர்வடையவும் வைக்கும். ஏன் எல்லாம் இவ்வளவு கடினமாக எனக்கு மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற மாதிரியான பல கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் கேட்கவும் வைத்துக் கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல உறவுகளுக்குள் ஒரு விரிசலும் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான உறவுகளில் ஒரு விரிசலானது உருவாகியிருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தவங்க கூட இப்போது தூரமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. பேசக்கூடிய விதங்களும் மாறியிருக்கும். அணுகக்கூடிய விதங்களும் மாறவும் செய்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய மனதில் ஒரு வெறுமையையும் ஏற்படுத்தியிருக்கும். நீங்க அந்த உறவுகளை மீண்டும் சரி செய்ய முயன்றாலுமே சில நேரங்கள்ல அது உங்களுக்கு சாத்தியமாகாமலே போயிருக்கும். ஆனா அந்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்மையான உறவுகளின் மதிப்பை உங்களுக்குள்ள உணர்த்தியும் கொடுத்திருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. பொறுமையாகத்தான் உங்களுக்கு இது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அதனால உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். குடும்பம் என்றால் அப்படித்தான் இருக்கும். அது போக போக உங்களுக்கு சரியாகிவிடும். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்க சந்தித்த இந்த சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. அது உங்களை உண்மையான ஒரு மனிதராக மாற்றுவதற்காகவே நடந்த சில விஷயங்களாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நான் கூறியது மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்பது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நடந்த அனுபவங்கள் உங்களை உள்ளுக்குள் வலிமையாக்கி கொண்டேதாங்க இருந்திருக்கும். இப்போது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்குவீங்க. என்னால் முடியும் என்ற ஒரு சக்தி உங்களுடைய உள்ளத்திற்குள் உருவாகும்.
காரணமாகவும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வயது வரமும் தாண்டியிருக்கும். அதனால் இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும் என்று எதை பற்றியும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வாழவும் ஆரம்பித்திருப்பீங்க. அதனால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் போவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து அந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் தானாகவே வந்து கிடைத்துவிடும். இன்று அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இனிமே இந்த அதிர்ஷ்டத்தை மட்டும் எப்படியாவது நீங்கள் கையாண்டு பாருங்கள். உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முன்மொழிவுக்கான ஒப்புதலையும் அதற்கான கட்டணத்தையும் பெற்ற பிறகு உங்களுடைய வணிக முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்து செல்வீர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் போகக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த பொருத்தமான நபர்களையும் சிறந்த வாய்ப்புகளையும் நீங்கள் தொடர்ந்து உங்களால் காண முடியும். வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக மாறும். தந்தை போன்ற ஒருவரால் பணியிடத்தில் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள ஏற்படலாம். உங்களுடைய தந்தையை வைத்து ஏற்படலாம். என்னுடைய தந்தையை நீ எப்படி இப்படி பேசலாம் என்கிற மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படலாம். இல்லைன்னா உங்களுடைய தந்தை நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள். ஆனால் ஏதாவது ஒன்று உங்களுடைய தந்தையை வைத்து சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலோ தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக கையாளுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் உங்களுடைய மனமானது இந்த ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. உத்தியோக பணிகளில் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். தடைப்பட்ட பணிகள் இந்த ஒரு நேரத்தில் ஒரு நிறைவையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரச்சனைகளுக்காக பல மாதங்களுக்கு முன்பு நீங்கள் தடைப்பட்டு நிறுத்தி வைத்த சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அது நல்லபடியாக தொடங்கி ஓட ஆரம்பித்து கொண்டிருக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது வெற்றியையும் நிச்சயமா தேடியும் கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. உங்களுடைய மதிப்பை நீங்கள் தாங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும். அனைவரிடமும் யார் யார் உங்களிடம் எப்படி பேசுகிறார்களோ அதனை பொறுத்து நீங்களும் அவர்களிடம் மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் கொடுத்து மரியாதை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் அது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்திவிடும். எனவே முடிந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கங்கள் காணத்தான் செய்யும். அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. நெருக்கமானவங்க வழியில் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்க கூட இருக்கக்கூடியவங்களோ உடன் பிறந்தவர்களோ யாராவது எது சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கோபப்படாமல் சரியென்று போங்க. ஒரு நாள் அவர்களே அனைத்தையும் புரிந்து வைத்துக் கொண்டு உங்களிடம் வந்து பேசவும் ஆரம்பிப்பாங்க. பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகவும் செய்யும். இந்த ஒரு ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஆதரவு எல்லா இடங்களிலும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் உங்களுக்குள்ள உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதிக்குள் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ள